Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Pesa. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான டாபிக் தாங்க பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே வீட்டில் சமையல் பண்றது உண்டு இல்லையா? ஸோ பொதுவாக வீட்டில் பெண்கள் சமைக்கிறது உண்டு. ஸோ சில இடங்கள்ல ஆண்களும் சமைக்கிறது உண்டு. ஸோ அந்த கிச்சன்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் எங்களோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க அமைதியா இருக்காதீங்க. உங்களோட ஆன்சர்ஸ் கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஓகே, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணு. கேஸ் ஸ்டவ் இருக்கும் இல்லையா? ஸ்டவ் ஆன் பண்ணு. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? டர்ன் ஆன் த ஸ்டவ். டர்ன் ஆன் த ஸ்டவ். டர்ன் ஆன் அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டவ் ஆஃப் பண்ணு. ஸ்டவ் ஆஃப் பண்ணு. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? டர்ன் ஆஃப் த ஸ்டவ். டர்ன் ஆஃப் த ஸ்டவ். ஓகே, இந்த இடத்துல நீங்க ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு சொன்னா தப்பு. ஓகேவா? ஸோ டர்ன் ஆஃப் த ஸ்டவ். ஸ்டவ் ஆஃப் பண்ணு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உப்பு உங்களுக்கு தேவைப்படுது, சால்ட் தேவைப்படுது. ஓகே, ஸோ டைனிங் டேபிள்ல கொஞ்சம் தூரத்துல சால்ட் இருக்கு. நீங்க சொல்றீங்க அந்த உப்பை கொஞ்சம் பாஸ் பண்ண முடியுமா, அவங்க கிட்ட தர முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் யூ பாஸ் த சால்ட்? கேன் யூ பாஸ் த சால்ட்? உப்பை கொஞ்சம் பாஸ் பண்ண முடியுமா? இன்னும் கொஞ்சம் அதை பணிவா பொலைட்டா கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, could you pass the salt please? could you pass the salt please? ஓகே, அந்த சால்ட்டை கொஞ்சம் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அர்த்தம். சமைக்கிறதுக்கு முன்னாடி உன் கைகளை நல்லா கழுவு. சமைக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய கைகளை கழுவு. ஓகே, கை கழுவிட்டு தான் நம்ம சமைக்கணும் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் குக்கிங். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா உன்னுடைய கைகளை கழுவு. பிஃபோர் குக்கிங் அப்படின்னா சமைப்பதற்கு முன்னாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், காய்கறிகளை நறுக்கு. காய்கறிகளை நறுக்கு. ஓகே, இது எல்லார் வீட்லயும் சொல்றதுதான். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. எப்படி சொல்லுவீங்க? சாப் த வெஜிடபிள்ஸ். சாப் அப்படின்னா நறுக்கிறது, வெஜிடபிள்ஸ் அப்படின்னா காய்கறிகளை. சாப் த வெஜிடபிள்ஸ். இதே இது வெங்காயத்தை நறுக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். வெங்காயத்தை நறுக்கு. சாப் த ஆனியன். சாப் த ஆனியன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வெங்காயத்தை நறுக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உருளைக்கிழங்க உரி அல்ல சீவு. அந்த மேல இருக்கிற தோலை என்ன செய்வோம், நம்ம நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா? ஸோ உருளைக்கிழங்க உரி அல்லது அதை பீல் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? peel the potatoes. peel the potatoes. ஓகே, potatoes அப்படின்னா உருளைக்கிழங்குகள். உருளைக்கிழங்குகளை உரிக்கவும். peel the potatoes அப்படின்னு அர்த்தம். பீல்னா அதை உரிச்சு எடுக்கிறது, மேல இருக்கக்கூடிய தொலியை சீவுறதுக்கு பேர் தான் பீல் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஓகே, பொருட்களை மிக்ஸ் பண்ணு. ஓகே, தனித்தனியா இருக்கும் இல்லையா? இப்ப மாவு, தண்ணி, சால்ட் தனித்தனியா வச்சிருப்போம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொருட்களுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்கிரீடியன்ஸ் அப்படின்னா பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, மிக்ஸ் த இன்கிரீடியன்ஸ் அப்படின்னா எல்லா பொருட்களையும் மிக்ஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே, மிக்ஸ் த இன்கிரீடியன்ஸ். அதை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. இன்கிரீடியன்ஸ்னா பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரு ஸ்பூன் தேவை. எனக்கு ஒரு ஸ்பூன் தேவை. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ நீட் அ ஸ்பூன். ஐ நீட் அப்படின்னா எனக்கு தேவைப்படுகிறது. அ ஸ்பூன் அப்படின்னா ஒரு ஸ்பூன். ஐ நீட் அ ஸ்பூன். எனக்கு ஒரு ஸ்பூன் தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இரவு உணவு தயாராக இருக்கிறது. இரவு உணவு தயாரா இருக்கு. இரவு உணவுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டின்னர். ஓகே, டின்னர் இஸ் ரெடி. டின்னர் இஸ் ரெடி. இரவு உணவு தயாராக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதே இது காலை உணவு தயாராக இருக்கிறது. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லலாம்? பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலை உணவு அப்படின்னு அர்த்தம். பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. காலை உணவு தயாராக இருக்கிறது. இதே இது மதிய உணவு தயாராக இருக்கிறது. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? லஞ்ச் இஸ் ரெடி. லஞ்ச் இஸ் ரெடி. லஞ்ச்னா மதிய உணவு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இது அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். வெளியே சாப்பிடலாம். வெளியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? லெட்ஸ் ஈட் அவுட் சைட்.
let's eat outside, வெளியில சாப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், பாத்திரங்களை கழுவு, பாத்திரங்களை கழுவு, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? வாஷ் த டிஷஸ், வாஷ் த டிஷஸ். டிஷஸ் அப்படின்னா பாத்திரங்கள், வாஷ் அப்படின்னா கழுவு. வாஷ் த டிஷஸ், பாத்திரங்களை கழுவு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், மதிய உணவு என்ன, மத்தியானம் உணவு என்ன, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வாட்ஸ் ஃபார் லஞ்ச், வாட்ஸ் ஃபார் லஞ்ச், மதிய உணவு என்ன. இதே இது காலை உணவு என்ன, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. சின்ன திருத்தம் தான் பண்ண போறீங்க. வாட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட்னா காலை உணவு, வாட்னா என்ன அப்படின்னு அர்த்தம். இதே இது இரவு டின்னர் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் ஃபார் டின்னர் அப்படின்னு கேட்கலாம். இரவு உணவு என்ன அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ எனக்கு உதவ முடியுமா, நீ எனக்கு உதவ முடியுமா. சமைச்சிட்டு இருக்கீங்க, யாரோ வராங்க, நீங்க எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் யூ ஹெல்ப் மீ, கேன் யூ ஹெல்ப் மீ, நீங்க எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், சேர்ந்து சமைக்கலாம், சேர்ந்து சமைக்கலாம், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? லெட்ஸ் குக் டுகெதர், லெட்ஸ் குக் டுகெதர். லெட்ஸ் குக் அப்படின்னா சமைக்கலாம், டுகெதர் அப்படின்னா சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். லெட்ஸ் குக் டுகெதர், சேர்ந்து சமைக்கலாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், கவனமா இரு, கவனமா இரு, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். பீனா இருன்னு அர்த்தம், கேர்ஃபுல் அப்படின்னா கவனமாக அப்படின்னு அர்த்தம். பி கேர்ஃபுல், கவனமாக இரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு சமைக்க பிடிக்குமா, உனக்கு சமைக்க பிடிக்குமா, சமையல் செய்ய பிடிக்குமா அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? டு யூ லைக் குக்கிங், டு யூ லைக் குக்கிங், உனக்கு சமைக்க பிடிக்குமா அப்படின்னு அர்த்தம். ஓகே. இதை இன்னொரு விதமா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டு யூ லைக் டு குக், டு யூ லைக் டு குக், உனக்கு சமைப்பதற்கு பிடிக்குமா, அதை எப்படியும் கேட்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், உணவை வீணாக்காதே, உணவை வீணாக்காத, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டோன்ட் வேஸ்ட் ஃபுட், டோன்ட் வேஸ்ட் ஃபுட், உணவை வீணாக்காதே. டோன்ட் வேஸ்ட் அப்படின்னா வீணாக்காத அப்படின்னு, ஃபுட் அப்படின்னா உணவு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், அதை நல்லா கலக்கு, அதை நல்லா கலக்கு. ஆம்லேட்லாம் போடும் போது ஆனியன் எக் எல்லாம் உடச்சு ஊத்தி நல்லா கலக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நல்லா கலக்கு, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? மிக்ஸ் இட் வெல், மிக்ஸ் இட் வெல், அது நல்லா கலக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், பால் தீர்ந்து விட்டது, பால் தீர்ந்து போயிருச்சு. ஓகே. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? The milk has run out, the milk has run out. Run out அப்படின்னா தீர்ந்து போயிருச்சுன்னு அர்த்தம். ஓகே. The milk has run out, பால் தீர்ந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உணவு தீர்ந்து விட்டது, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இதே மாதிரி தான், ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணணும். ஓகே. சொல்றீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி சொல்லுவீங்க? உணவு தீர்ந்து விட்டது, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? The food has run out, the food has run out. உணவு தீர்ந்து விட்டது அல்லது சாப்பாடு காலி ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது வந்து அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ். மாவு தீர்ந்து போயிருச்சு, தோசை மாவு, சப்பாத்தி மாவு, ஏதோ ஒரு மாவு, கோதுமை மாவு, ஏதோ ஒரு காலி ஆயிருச்சு, மாவு காலி ஆயிருச்சு, தீர்ந்து விட்டது, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? The flour has run out, the flour has run out. flour அப்படின்னா மாவு அப்படின்னு அர்த்தம். ஓகே. The flour has run out, மாவு தீர்ந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, ஃப்ளவர் அப்படின்னா FLOWER, அதுக்கு வந்து பூக்கள், பூ அப்படின்னு அர்த்தம். ஓகே. இந்த ஃப்ளவர் FLOUR, ஃப்ளவர் அப்படின்னா வந்து மாவு அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஃப்ளவர் ப்ரொனன்சியேஷன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃப்ளவர், ஃப்ளவர். ஓகே. The flour has run out, மாவு தீர்ந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சமைக்க போற, நீ என்ன சமைக்க போற, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? What are you going to cook, what are you going to cook, நீ என்ன இன்னைக்கு சமைக்க போற. இன்னைக்கு அப்படின்னா டுடே சேர்க்கணும், அவ்வளவுதான். What are you going to cook today, what are you going to cook today, நீ இன்னைக்கு என்ன சமைக்க போற. ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சமையல் அறையில இருக்கேன், நான் சமையல் அறையில் இருக்கிறேன், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I am in the kitchen, I am in the kitchen. ஓகே. நான் சமையல் அறையில இருக்கேன். இதே இது அவன் சமையல் அறையில் இருக்கிறான், அவன் சமையல் அறையில் இருக்கிறான், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? He is in the kitchen, he is in the kitchen. அவள் சமையல் அறையில் இருக்கிறாள், she is in the kitchen அப்படின்னு சொல்லலாம். ஓகே.
நான் சமைச்சிட்டு இருக்கேன். நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I am cooking. I am cooking. நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். கடைசியா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், உணவு ரொம்ப காரமா இருக்கு, ஃபுட் ரொம்ப காரமா இருக்கு, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? The food is very spicy. The food is very spicy. Okay. இன்னொரு விதமா சொல்லலாம், the food is too spicy. The food is too spicy அப்படின்னு சொல்லலாம். What is the difference between very spicy and too spicy? பார்க்கலாமா? So very spicy அப்படின்னா வந்து சாப்பாடு ரொம்ப காரமா இருக்கு, இருந்தாலும் அது உங்களால சாப்பிட முடியும். Okay, then you have to say the food is very spicy. எப்ப வந்து the food is too spicy ன்னு சொல்லணும்னா ரொம்ப காரமா இருக்கு, உங்களால சாப்பிடவே முடியாதுங்கிற நிலைமையில இது சொல்லணும். The food is too spicy. ரொம்ப 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 காரமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். தெரிஞ்சிட்டீங்களா வெரி ஸ்பைசிக்கும் டூ ஸ்பைசிக்கும் உள்ள வித்தியாசம்? ஓகே, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 25 சென்டென்சஸ் எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? ஓகே, இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்வொர்க். ஸ்டவ் ஆன் பண்ணு, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த 25 சென்டென்சஸ் யூஸ் பண்ணி நீங்க கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதும் சரி, கிச்சனை பத்தி பேசும்போதும் சரி, நீங்க வந்து இதை யூஸ் பண்ணி பேசுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.